ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை, இதயத்தை மகிழ்விப்பவை. ஆண்டவரின் நியமங்கள். தந்தை, மகன், தூய ஆவியின் திரியேக ஆசீர்வாதம் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமென். கிறிஸ்து மகிமைப்படுகின்ற இந்த நல்ல நாளின் காலை நேரத்தில் சற்று நேர சிந்தனைக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற கர்த்தருடைய வார்த்தை உபாகமம் 33ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தின் கடைசி. அவர்களுடைய உயர்ந்த மேடுகளை நீ மிதித்து செல்வீராக என்று சொன்னான். கிறிஸ்துவில் அன்பான இறை மக்களே, நமக்கு எதிராக நம்மை அடிமைத்தனமாக நினைத்தவர்கள், நம்மை குறைவாக மதித்து ஒதுக்கினவர்கள், அவர்களை நாம் மிதித்து செல்லும்படியான ஒரு ஆசீர்வாதத்தை, வெற்றியை கடவுள் நமக்கு கொடுக்கிறார். அன்றைக்கு தானியேல் தீர்க்கதரிசியை சிங்கக்கவியிலே போட்டபோது அங்கே சிறைச்சாலையின் காவலனோடு அவர் என்ன செய்கின்றார்? அங்கே உலாவிக் கொண்டிருக்கிறார். சிங்கம் அவனை கடித்து பீறி போடும் என்று நினைத்தார்கள். ஆனால் கர்த்தரோ அந்த சிங்கத்தின் வாயை கட்டி அந்த சிங்கத்தின் மேல் அமரும்படியாக, அதோடு உறவாடும்படியாக செய்தார். இன்றைக்கும் நம்மிடத்தில் எத்தனையோ சிங்கங்கள், நரிகள் நாம் வாழுகின்ற உலகிலே நம்மோடு நண்பர்களாக, உயிர்களாக, மனிதர்களாக உலாவிக் கொண்டிருக்கிறார்கள். நாம் இந்த சிங்கத்தை எப்படி நாம் சொந்தமாக்கி கொள்ளப் போகிறோம்? ஆண்டவர் அதைத்தான் இந்த நாளிலே உங்களுக்கும் எனக்கும் சிந்தனையாக கொடுத்திருக்கிறார். தனிமையான ஒரு இடத்திற்கு செல்ல வேண்டுமென்றால் இயேசுவின் சீடர்களை அழைத்து செல்கிறார். தன்னுடைய சீடர்களை செல்வதற்கு முன்பாகவே அங்கு ஒரு பெரிய கூட்டம் இருக்கிறது. அங்கு சென்றுவிட்டு சாப்பிட ஒன்றுமில்லை. ஆகவே அந்த மண் மேட்டை என்ன செய்கிறார்? அவர்களுக்கு உணவின் மேடாக கடவுள் அங்கு இயேசுவாமி உருவாக்கி கொடுக்கிறார். இன்றைக்கும் அன்பான தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு நம்மை யாரெல்லாம் இனத்தால், பிறப்பால், கல்வியால், பொருளாதாரத்தால், நோயால் நம்மை வெறுத்து ஒதுக்கி ஓரங்கட்டினார்களோ, அவர்களுடைய முன்பாகவே நம்முடைய தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்து அவர்களை தாண்டி செல்ல கடவுள் நமக்கு கிருபை கொடுப்பார். இன்றைக்கு உலக வாழ்க்கையில் பழமொழி சொல்கிற வண்ணமாக, ஒன்று தவறு செய்கிறவர்களை கண்டிக்க நீ முயற்சி செய்யாதே, அதை கண்டுகொள்ளாமல் போவதுதான் சாத்தியம் என்கின்றார். ஆனால் இயேசுவோ அந்த தவறு செய்கிற மக்களை மேட்டுமை குணத்தோடு, தனக்கு ஆள் இருக்கிறது, தனக்கு அதிகாரம் இருக்கிறது, என்னுடைய இனம்தான் பெரிய இனம், பெருத்த இனம், ஆகவே இவர்களை நான் அடிமையாக வைப்பேன் என்ற அந்த ஏமாற்றுத்தனம், துரோக மனப்பான்மை, இவைகளிலிருந்து கடவுள் இந்த நாளிலே நம்மை விளக்க ஆசைப்படுகிறார். ஒருவேளை அப்படிப்பட்ட எண்ணத்தில் நாம் பாதிக்கப்பட்டிருந்தால் இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறார், நான் அப்படிப்பட்ட உனக்கு எதிராக எழும்பினவர்களுடைய மண் மேடுகளை, எல்லைகளை நீ தாண்டி செல்லக்கூடிய அதிகாரத்தை உனக்கு வழங்குகிறேன். வியாதி என்கின்ற அந்த மேடு, பொருளாதாரம் என்ற மேடு, ஜாதியம் என்ற மேடு, உயர்வு தாழ்வு என்ற மேடு, இவற்றிலிருந்து நம்மை ஏறி செல்ல கடவுள் உடைய கரம் நீட்டி தூக்குகிறார். அன்றைக்கு பேதுரு, பவுல் ஆண்டவரிடத்தில் கடற்கரையில் கடல் மேலே நடக்கும் பொழுது தண்ணியிலே நடந்த இயேசுவை பார்த்து ஆர்வத்தோடு நானும் நடக்கிறேன் என்று ஆர்வத்தில் விழுந்தான். அருகில் வருகிற பிரச்சனையை பார்த்தான், தண்ணீருக்குள் மூழ்கி விட்டான். இன்றைக்கு நாமும் அப்படித்தான் நம்மை சுற்றி நடக்கின்ற பிரச்சனைகளை நோக்குகிறோம். ஆனால் எவரை நோக்க வேண்டுமோ அவரிடத்தில் நம்முடைய பார்வைகளை
விளக்கி உலகத்தின் மீதும் சிற்றின்பத்தின் மீதும் நோக்குகிறோம். கண்களை மூடி கடவுளுக்கு நேராக ஏறெடுப்போம். ஆண்டவரே, எனக்கு விரோதமாக எழுப்பினவர்கள் நான் மிதித்து செல்ல எனக்கு அதிகாரம் கொடுத்தரணும். எனக்கு கரம் பிடித்து நடத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். தந்தையாகிய கடவுளின் அன்பும் மீட்பராகிய இயேசுவினுடைய அருளும் பரிசுத்த ஆவியினுடைய நல்ல ஒரு பாதுகாப்பு உங்கள் அனைவரோடு இருப்பதாக. ஆமென்.